ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குட்டிவாண்டு சேனல். இந்த போர் பதற்றம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கும் ஒரு ஸ்டேஜை தாங்க தொட்டுட்ருக்கு. ஏன்னா இப்போ தான் அப்படி தான் சொல்ல முடியும். ஈரானை எல்லாம் குறைச்சி எடை போட்டுட்டாங்க. ஆனால் உங்களுக்கெல்லாம் குறைஞ்சவன் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு அகைன்ஸ்டாக ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பயங்கரமான செயலை செயல்படுத்தி காட்டிருக்கிறாங்க ஒரிஜினலாக லைஃப்பில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சது, எல்லா நாடுகளுக்கும் தெரிஞ்சது, 2000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகக்கூடிய மிசில்ஸ் மட்டும்தான் ஈரான்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இல்லைங்க, அவங்க கையில் இன்னும் பயங்கரமானது எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஆனால் அவங்க வெளியே சொல்லலை, அவ்வளோதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்கான ரீசனை நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். பிரிட்டனும் அமெரிக்காவும் சேர்ந்து டீகோ கார்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவுக்கிட்ட ஒரு கப்பற்படை தளத்தை வச்சுருக்குது. அதான் டீகோ கார்சியா கப்பற்படை தளம். இது உலகத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு கப்பற்படை தளமாக இருக்குது. இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணி நடத்திக்கிட்டு வர்றது. இந்திய பெருங்கடலுக்கு நடுவில் ஒரு தீவில், ஒரு சின்ன தீவில் இந்த கப்பற்படை தளம் அமைஞ்சிருக்கு. என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போ அமெரிக்காவும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு தான் போர். ஆனால் முக்கியமாக அட்டாக் பண்ணுறது ஈரானை யார்? அமெரிக்கா தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் பக்கத்தில் இருந்து அடித்தாதானே நாங்கள் எங்களுக்குள்ள பக்கத்தில் உள்ள நாடுகள்லாம் அவங்க டக்குன்னு தாக்குறாங்க, 2000 கிலோமீட்டருங்கனால தானே தாக்குறாங்க அப்படின்ட்டு. சரி, பிரிட்டன்கிட்ட அனுமதி கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா 2 பேரும் ஜாயின் பண்ணி தான் அந்த கப்பற்படை தளத்தை நடத்திக்கிட்டு வராங்க. அதனால் நான் இங்கே வச்சு போர் தொடுத்துக்கிட்டுமா, நான் இங்கே வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அனுமதி கேட்டிருக்கிறாரு அவர்கிட்ட, பிரிட்டன் அவங்கள்ட்ட பிரிட்டனும் பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் அட்டாக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு இது கொடுத்துட்டாங்க, அனுமதி கொடுத்துட்டாங்க அங்கே வச்சு தாக்குறதுக்கு. அந்த அனுமதி கொடுத்த ஒரு 10வது நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஈரான் அவங்களோட ஒரு ஏவுகணையை பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க. ஒரு இல்லைங்க, 2 ஏவுகணையை பார்த்தீங்கன்னா எங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லு தாண்டி போயிருக்குது. எத்தனை 4000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, அவ்வளோ தூரம் பறந்து சென்று கிட்டண்ட போயிட்டு கரெக்டாக ஒரு மிசில்ஸ் விழுந்துருச்சு, அட்டாக் பண்ணல. 2வதாக விட்ட மிசில் பார்த்தீங்கன்னா அந்த கப்பற்படை தளத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன ஒரு ஷிப்பை அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் வந்திருக்கு. எல்லாம் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க, இவ்வளோ தூரத்துக்கு பறக்கிற மிசில் அவங்க கைக்கு எப்படி வந்திருக்கும், நம்மள்ட்ட மட்டும்தான் 4000 கிலோமீட்ரு இப்படி நினச்சிருப்பாங்கல்ல ஈரான். உங்கள்கிட்ட மட்டும்தான் 4000 கிலோமீட்ரு நீங்கள் டைரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி மிசில்ஸ் இருக்குமா, எங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுமதி வாங்கின அடுத்த நிமிஷமே ஈரான் இதை பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த போருக்கோசரம் அவங்க ப்ரிப்பேர்டாக இருந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுது. நீங்கள் எத்தனை பேர் நினச்சாலும் ஈரானை நீங்கள் முழுவதுமாக அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டும் அந்த நாட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த நாட்டோட மக்கள் எல்லாமே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. எத்தனை தலைவர்களை, எத்தனை பெரிய தலைவர்களை அவங்க இழந்தாலுமே அது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு தைரியத்தை தான் அதிகமாக கொடுக்குது. இவ்வளோ பெரிய மிசில்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. இன்னும் கையில் நிறைய பயங்கரமான ஆயுதங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. இப்போ செஞ்சு கட்டிட்டாங்க. நீ சொல்லுவேன், நான் செஞ்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம டேரெக்டாக அட்டாக் பண்ணால், அமெரிக்கா ட்ரம்ப்பும் சொல்லியிருக்காரு, இங்கேருந்து நம்ம டேரெக்டாக அங்கே 4000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அட்டாக் பண்ணால் அவங்களால இவ்வளோ தூரம் அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட மிசில்ஸ் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி அனுமதி வாங்கின அடுத்த நிமிஷமே ஈரான் அட்டாக் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. ஓகே, போக போக சூடாக ஆகிட்டு இருக்குது. யாரும் சமாதானமாகவே போன மாதிரியே தெரியலங்க. நீ அட்டாக் பண்ணுறியா, நான் அட்டாக் பண்ணுறியா, நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சீக்கிரமாக முடிஞ்சால் நல்லாயிருக்கும், மக்களுக்கும் நல்லாயிருக்கும், அந்தந்த நாட்டோட பொருளாதாரத்துக்குமே நல்லதாக இருக்கும். ஏன்னா இப்போ 2 நாட்டுக்குமே எவ்வளோ இழப்பீடு ஏற்பட்டிருக்கும் இந்த போரால். சும்மா ₹1 ₹2 கிடையாது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வார பற்றி நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். அது வரைக்கும் நம்ம குட்டிவாண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் தான் நம்மளுக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல். பாய்.